ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் புதுசாக ஒரு ரெசிபி செய்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் வந்துட்டு உருண்டை குழம்பு செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள். சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு எப்படி அரைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நான். சரிங்களா? கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு சோம்பு. சரிங்களா? ஒரு வெங்காயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதையும் இதில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக எடுத்துருக்கேன் நான். அது ஒரு வெங்காயம். இதில் நான் பச்சை மிளகாய் போடல. குழந்தைங்க சாப்பிடுவாங்கள்ல, அதனால் நான் இதில் பச்சை மிளகாய் போடல. இப்போ குழம்புல போடுற காரமே இதில் ஊறிடும். சரிங்களா? நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கு கொஞ்சம். சரிங்களா? இதை ஒரு உருண்டையாக பிடிச்சி இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி வேக வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கேன்ப்பா. நான் இதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? லேசாக சூடான ஒன்று இதில் நம்ம உருண்டைகளை அதில் துணி போட வேணாம். அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாத்திரத்தில். துணி போட வேணாம். அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிட்டோம்னா வெந்துடும் நம்மளை 10 நிமிஷத்தில். அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே அடுத்த பொருளை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வேகட்டும். இப்படி மூடி வச்சிடலாம்ப்பா நம்ம. சரிங்களா? இது வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீதி பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது பூண்டு போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி. சரிங்களா? போட்டுக்கலாம். காரக்குழம்புக்காக புளி. இப்போ நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் கூட போட்டுக்கலாம் இதில். சரிங்களா? நான் இது வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ப்பா. 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் அவ்வளோ காரம் இருக்காது. அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. ஏன்னா உருண்டையிலேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இதை வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சரிங்களா? நீங்கள் குழம்பு கூட்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு இது ஷார்ட் மெத்தடு. சரிங்களா? இதை நான் இப்போ அரைச்சி எடுத்து வந்து காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்கப்பா. அரைக்க சொல்லி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. இன்னும் அவ்வளோதான்ப்பா. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் நான். சரிங்களா? இப்போ நான் செய்கிறேன் பாருங்கள் ஒன்று. இப்போ எண்ணெய் ஊற்றிலாம் கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கங்க. சரிங்களா? போதும். எண்ணெய் ஊற்றிட்டு நான் இந்த மாதிரி வடகம் செய்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது தேவை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி வடகம் என்கிட்ட இருக்குது. இப்போது இதை தாளிக்கிறதுக்கு இந்த வடகம் போடுவேன் நான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 வருஷமானால் கூட கெட்டு போகாது. அதனால் இந்த காரக்குழம்பு இந்த மாதிரி செய்தோம்னா இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால தான் இதை நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா கூட நான் செய்து தருவேன். இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா இப்போ வதங்கிடுச்சுப்பா. இப்போது பியூர் சில்லி நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போங்க போட்டு இது கலருக்காக தான். சரிங்களா? இதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கப்பா. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. காரக்குழம்புன்னு நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? இது சவுத் இண்டியன் டிஷ்ஷு. சரிங்களாப்பா? பாட்டி காலத்துலலாம் இதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்துட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்போல்லாம் புளி ஊற்றி ஊற வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டு கரைச்சிட்டு, இப்போலாம் இதெல்லாம் ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி ஈஸியாக மெத்தட் செய்துட்டிங்கன்னா அப்பப்போ அடிக்கடி செய்யலாம். பெரிய ப்ராசஸே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு தண்ணி வேணால் ஊற்றிங்க, உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கிட்டோம். சரிங்களா?
மூடி வச்சிட்டோம்னா கொதிக்கும். கொதித்து வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்கலாம்ப்பா. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. இவ்வளோ வச்சுருந்தது நம்ம இவ்வளோ ஆயிடுச்சு குழம்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை போட்டோம்னா அது கரெக்டாக வரும். சரிங்களா? நம்ம உருண்டை வெந்துடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான்ப்பா. உருண்டைகள்லாம் வெந்துடுச்சு. சரிங்களா? நல்லா அப்படி பிடிச்சி நம்ம குழம்புல நம்ம போட்டுடலாம். நீங்கள் அரைக்க சொல்லி இதுலேயே வந்துட்டு கரைஞ்சிடாமல் குழம்புல கரையாமல் இருக்கணும்னா பச்சரிசி மாவு அதில் போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுட்டிங்கன்னா அதில் குழம்புல கரையாது. ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்கக்கூடாது. இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? சிலர்லாம் குழம்புல கரைஞ்சிடுச்சு, ரொம்ப நேரமாக கொதிக்க வச்சா தான் கரையும். அரிசி மாவு போட்டு நீங்கள் டைரெக்டாக கூட இப்படியே போட்டு வேக வைக்காமல் கூட டைரெக்டாக போட்டுக்கலாம். நான் அரிசி மாவு போடாமல் வேக வச்சு நான் போடுறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் நம்மளுக்கு. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டெல்லாம் உடஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் குழம்பும் இழுத்துக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த தண்ணி இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் குழம்பு. இப்போ சரியாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும். அவ்வளோதான்ப்பா. குழம்பு கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? சரியாக இருக்குது. உருண்டெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க. சரிங்களா? மேலே ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை குழம்பு. ஓகேங்களா? சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா. சரிங்களா? இதுதான் ஈஸியான மெத்தட். பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? வாங்கப்பா, சாப்பிட்டு பாருங்கள். சவுத் இண்டியன் உருண்டை குழம்பு ஈஸி மெத்தடில் செய்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட நெக்ஸ்ட்டு இதோட சிம்பிளான ரெசிப்பியில் உங்களை வந்துட்டு நான் பார்க்குறேன். ஓகே, பாய்.